கோபுரங்கள் சாய்வதில்லை. சரிப்பா, என் மருமகளுக்கு ஒரு போனை போட்டு கொடு. இப்ப நீ என்ன சொன்ன? ஆமாண்டா, என் மருமகளுக்கு போன் போட்டு கொடுன்னு தான் சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? எங்க அப்பா கிட்ட அடைக்கலம் கேட்டு வந்திருக்குது ஒரு பொண்ணு. அவளுக்கும் அவளை விரும்பினவனுக்கும் நாளைக்கு காலையில கல்யாணம். அந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் நீங்க எல்லாருமே என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும். நான் பாத்துக்கிறேன். நீங்க நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைங்க. மீரா, என்னடா, என்ன ஆச்சு? என்னப்பா நீங்க என்ன தூங்காம இருக்கீங்க? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கலான் இருந்தா நீ என்கிட்ட கேக்குறியா? தூக்கம் வரலப்பா, அதான். என்னம்மா அது? காலையில உனக்கு கல்யாணம், இப்படி தூங்காம இருந்தா எப்படி? அது வந்துப்பா, எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பயமா இருக்கு. ஏன் அந்த சுந்தரம் வந்து என்ன பயமுத்திட்டு போனானே, அதே நினைச்சிட்டு இருக்கியா? என்னம்மா நீ? அதான் தேவராஜ் சார் நம்ம வீட்டோட தங்கி நமக்கு உதவி பண்றேன்னு சொல்லிருக்காரு. அப்புறம் என்ன பயம்? அதுக்கு நான் பயப்படலப்பா. அது வந்து இரு, உன் மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. அதான் உன்னை தூங்க விடாம செய்யுது இல்ல? என்ன குழப்பம் சொல்லுமா? அப்பா, என்ன உங்க மகளா ஏத்துக்கிட்டு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு தந்த உங்களை விட்டுட்டு நான் எப்படிப்பா போவேன் சொல்லுங்க? என்ன நீ சின்ன புள்ள மாதிரி? எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பெத்தவங்களை பிரிஞ்சுதானே ஆகணும். உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடனே அவரை பறி கொடுத்தப்போ சொந்தக்காரங்க எல்லாமே இவளோட ராசியாலதான் உன் மகனை நீ இழந்துட்ட, இவளை தலைமுழுகிடுன்னு சொன்னாங்க. அத மறுத்து எல்லாரையும் எதிர்த்து என்ன உங்க மகளா ஏத்துக்கிட்டு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கறீங்க. நீங்க எனக்கு பெத்தவங்களுக்கும் மேலதான். அப்புறம் எப்படிப்பா உங்களை இந்த வீட்டுல தனியா விட்டுட்டு நான் மட்டும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக முடியும்? அதுக்காக கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க போறியா? பண்ணிக்கணுமான்னு தோணுதுப்பா. என்னம்மா நீ? நான் ஏதோ விளையாட்டுக்காக கேட்டா அதுக்கு இப்படிதான் பதில் சொல்லுவியா? அதான் சிவா சம்மதிச்சிருக்காரம்மா, நான் எப்போ நாளும் அவங்க வீட்டுல வந்து தங்கிக்கலான்னு. இது பாரு, நீ கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போ, கொஞ்ச நாள்ல நான் வந்து உங்க வீட்டுல தங்கிக்கிறேன். அப்புறம் என்ன? அதான்ப்பா எனக்கும் பயமா இருக்கு. சிவாவோட அம்மா இதுக்கு ஒத்துக்கணுமே. அவங்களுக்கு எந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கல்யாணத்துல முழு விருப்பமானு கூட தெரியல. என்னையே அவங்க அரை மனசாதான் ஏத்துக்கிறாங்களான்னு என் மனசுல படுதுப்பா. அவங்க எப்படிப்பா உங்களை அங்க வந்து இருக்க சம்மதிப்பாங்க? சரியா போச்சு போ. இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களுமே நினைச்சா அப்புறம் யாருக்குமே கல்யாணம் ஆகாது. மத்தவங்கள விடுங்கப்பா, என்னால உங்களை விட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியா போக முடியாதுப்பா. என்னம்மா நீ திரும்ப திரும்ப அதையே ஆரம்பிக்கிற? நான் என்ன உன்னை வெளியூருக்கோ இல்ல வெளிநாட்டுக்கோவா கல்யாணம் பண்ணி அனுப்ப போறேன்? இதோ பக்கத்துல தானே. ஒரு போன் பண்ணா நான் வந்து பார்க்க போறேன். நான் போன் பண்ண நீ வர மாட்டியா? அப்புறம் என்ன இதுக்கு போய் இவ்வளவு அடம் பிடிக்கிற? அப்போ வந்துதான் நான் உங்களை பார்க்கணுமா? அப்ப நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னப்பா? நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட சந்தோஷமா வாழணும். அது மட்டும் இல்ல, அவருடைய அம்மாவும் நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும். தானே தேடுனா கூட இந்த மாதிரி ஒரு மருமக தனக்கு கிடைக்கவே மாட்டா அப்படின்னு சரஸ்வதி அம்மா நினைக்கணும். அதான் உங்க அத்தை அப்படி நினைக்கணும். அந்த மாதிரி நீ நடந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்க அத்தை கிட்ட நல்ல விதமா பேசி அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிடு. அது வரைக்கும் நீ பேங்குக்கு வரும்போது என்ன வந்து பாத்துட்டு போ, இல்ல நான் தினம் பேங்குக்கு வந்து உன்னை பாத்துட்டு போறேன். சிம்பிள். அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமாப்பா? இது பாருமா, சிவாவோட அம்மா பேசும்போதுதான், அவங்க பேசும்போதுதான் ரொம்ப கோபமா பேசுறாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு குழந்தை மனசு. அது அவங்க கூட பேசி பார்க்கும்போது தான் தெரியுது. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பலாப்பழம் இருக்க, அது வெளியில தான் முள்ளா இருக்கும், ஆனா உள்ள அவ்வளவு ஸ்வீட். அந்த மாதிரிதான் உங்க அத்தை. அப்பா, அவங்க மட்டும் மனசு வந்து உங்களை கூட வச்சுக்க சம்மதிச்சா இந்த உலகத்திலேயே
நான் தான்ப்பா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எல்லாம் சரிதான். ஆனா ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு எப்பவும் புகுந்த வீட்டை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதுக்காக பிறந்த வீட்டை மறந்துட முடியுமா? நான் என்ன மறந்துடுன்னு நான் சொன்னேன்? மனசுல பிறந்த வீட்டையே நினைச்சுக்கிட்டு புகுந்த வீட்டுல அங்கீகாரத்தை தேடக்கூடாதுன்னு சொல்றேன். சிவா நல்லவரா இருக்க போய் தானே அவரு தன் வீட்டுல என்ன தங்கிக்க சம்மதிச்சிருக்காரு. சொல்லு, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான மாப்பிள்ளை வாய்க்கும்? உண்மைதான்ப்பா. சிவா மாதிரி ஒரு நல்லவரை நீங்க எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்து அவர் கூட நாளைக்கு எனக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிற உங்களை மாதிரி நல்ல அப்பாவும் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உங்களை எப்படிப்பா என்னால பிரிஞ்சு இருக்க முடியும்? ஏய், என்ன சுத்தி சுத்தி கடைசியில ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிற? நீயும் யோசிச்சு பாரு. இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவு தடைகள், எவ்வளவு பிரச்சனைகள். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது. அதே மாதிரிதான் உன் அத்தையோட மனசு மாறும். நம்பிக்கையோட. அப்பா, நீங்க சொல்றது சரிதான்ப்பா. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற கடவுள் உங்களையும் என் கூட இருக்க வைப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. வெரி குட். இந்த நம்பிக்கை இருக்கு பத்தியா? இதை மட்டும் எனக்கும் கைவிட்டுறாத. போய் நிம்மதியா தூங்கு. விடிஞ்சா எனக்கும் மீராக்கும் கல்யாணம். இப்ப அவ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? ஃபோன் பண்ணலாமா? சரி, எதுக்கும் ட்ரை பண்ணி பாப்போம். என்ன மீரா போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஒருவேளை தூங்கிருப்பாளோ? அது எப்படி இவளுக்கு தூக்கம் வரும்? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எந்த பொண்ணுக்காவது தூக்கம் வருமா? ஷோ, ஏன் அவ போன் எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியலையே. ஏன் இத்தனை தடவை போன் பண்றாரு? எடுத்து என்ன பேசுறது? இத்தனை நாள் பேசுன, இப்போ பேசுறதுக்கு ஏன் இப்படி தயக்கமா இருக்கு? ஏன் இவ போன் எடுக்க மாட்டேங்கிறா? என்ன மாப்பிள்ள சார், யாருக்கு ஃபோன் பண்றீங்க? வருங்கால பொண்டாட்டிக்கா? ஆமா, அவளுக்கு தான் போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எடுக்க மாட்டேங்கிறாளே. நம்பவே முடியல. மீராவும் போன் எடுக்காம இருக்கவே மாட்டாங்களே. மீராக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஒருவேளை அவ தூங்கி இருக்கலாம்ல. எப்படின்னா தூங்குவாங்க? நாளை காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எந்த பொண்ணுக்காவது தூக்கம் வருமா? உனக்கே இங்க தூக்கம் வராம இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும் அங்க எப்படி தூக்கம் வரும்னு நினைக்கிற? போனை எடுத்து என்ன பேசுறதுன்னு கூச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இத பாரு, மீரெல்லாம் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அவ கூச்செல்லாம் படமாட்டா. அண்ணா, எத்தனை வருஷம் பழகுனாலும் நாளை காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எந்த பொண்ணும் மாப்பிள்ளை கிட்ட கூச்சம் இல்லாம பேச மாட்டா. நீ எத்தனை தடவை போன் பண்ணாலும் மீரா எடுக்க மாட்டாங்க. ஆனா நான் பண்ணா உடனே எடுப்பாங்க. நான் போன் பண்ணி அவ போன் எடுக்க மாட்டேங்கிறா. நீ போன் பண்ண மட்டும் அவன் போன் எடுத்துருவாளா என்ன? பாக்குறியா? இப்ப நான் போன் பண்றேன், எடுக்கறாங்களா இல்லன்னு பாக்குறியா? முதல்ல நீ போன் பண்ணி பாரு. அவ எடுத்தானா அப்புறமா பாத்துக்கலாம். அண்ணா, என்ன பெட்டு? நான் போன் பண்ணி அவங்க எடுத்துட்டாங்கன்னா நீ எனக்கு என்ன தரேன்னு சொல்லு. நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். முதல்ல அவளுக்கு போன் பண்ணி ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. அண்ணா, பார்த்த பெட் கட்டு, அப்புறம் நான் பர்ஸ் காலி பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். சும்மா ஓவரா சீனை போடாத. முதல்ல அவளுக்கு போனை போட்டு ஸ்பீக்கர்ல போடு. பிரியா, ரிங் போகுது. ரிங்கு எனக்கு தான் போச்சு. முதல்ல அவ போன் எடுக்கறல பாரு. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? ஸ்பீக்கர் ஆன் பண்ணதுன்னு சொன்னேன். ஆன் பண்ணு. என்ன பிரியா, இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணி,
நீங்க தூங்காம இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அத முதல்ல சொல்லுங்க. இல்ல பிரியா, என்னன்னு தெரியல, தூக்கமே வரமாட்டேங்குது. எப்படி தூக்கம் வரும்? எங்கேயும் ஒருத்தர் தூக்கம் வராம உங்களுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் போன் அட்டெண்ட் பண்ணி ஒரு 2 வார்த்தை பேசலாம்ல நீ. மாப்பிள்ளை நல்லா தூங்குவாருல்ல. என்ன? இல்ல பிரியா, இத்தனை நாள் பேசினதெல்லாம் சரி, இப்போ சிவா கூட பேச ரொம்ப கூச்சமா இருக்கு. என்ன பேசுறதுன்னு தெரியல. நாளைக்கு காலையில உங்க அண்ணனை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு நினைச்சாலே எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு. ஹலோ மீரா மேடம், என்ன ஃபேஸ் பண்றதுக்கும் என்கிட்ட போன்ல பேசுறதுக்கும் இப்படி கூச்சப்பட்டா எப்படி? மீரா ஒரு நிமிஷம் லைன்ல இரு. பிரியா ஃபோன் பண்ணி கொடுத்துட்டல்ல, போய் தூங்குறியா? வேலை முடிஞ்சதும் என்ன கழட்டி விடுறியா? மாப்பிள்ள சார், போன் என்னுடையது. நீ போனை கொடு, நான் போறேன். பிரியா என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிய. நீ போ, நான் தரேன். நீ போனை கொடு, நான் என் சந்திர கிட்ட பேசணும். ஐயோ, நாளைக்கு நீ பேசிக்கியே. இத பாரு, அவ ஏற்கனவே ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீ உள்ள போனதான் அவன் என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவா. ப்ளீஸ். சரி சரி, நான் போறேன். விட்டு அழுதுருவ போல இருக்கு. அண்ணா, போனை பேசிட்டு என் போனை சார்ஜர்ல போட்டு. கண்டிப்பா போட்டு வைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு உன் கல்யாணத்துல நான் போட்டோ எடுக்கணும்ல. ஓகே, கண்டிப்பா சார்ஜ் போடுறேன். இப்ப போறியா? குட் நைட் பிரதர். குட் நைட். சொல்லு மீரா, இப்ப என்ன புதுசா வெக்கமெல்லாம் பண்ற? தெரியல சிவா, என்னமோ எனக்கே புதுசா இருக்கு. நீங்க தூங்கலையா? நானா? எப்படி எனக்கு தூக்கம் வரும்? அது மட்டும் இல்லாம நாளைக்கு கல்யாணம் வேற. இத நினைச்சா எப்படி இருக்கு தெரியுமா? நாளைக்கு கல்யாணம் நினைச்சா மனசு ஒரே படபடப்பா இருக்கு. இந்த உணர்வை எப்படி சொல்றதுன்னு தெரியல சிவா. நீ சொன்ன மாதிரி எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஏய், நான் சொன்னதை கேட்டு ஏதாவது வெக்கப்படுறியா என்ன? சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். நெஞ்சி உன்னவா நினைச்சு மெதுவா சாப்பிடா. என்னடா யாருமே காணோம்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சிவா, நான் காலையில கால் பண்றேன். குட் நைட். நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஐயா தேவராஜ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நாங்க யாரோட ஆளுன்னு. பொண்ணுக்கு எடுத்து கத்தி எடுக்கடா, எடுக்கடா. தேவராஜ் ஐயா, நீங்க மும்பைல பெரிய தாதாவா இருக்கலாம், ஆனா இது சுந்தர் ஐயாவோட கோட்டை. இங்க அவர்தான் தாதா. இத பாருங்க, உங்க பையனுக்கு போனை போட்டு ஐயா பொண்ணு கழுத்துல இருக்க கத்திய உடனே எடுக்க சொல்லுங்க. இல்ல இந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு
நாங்க போய்கிட்டே இருப்போம். டேய், எடுங்கடா கத்திய, இல்ல வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். ஆள் தெரியாம விளையாடுறீங்க. இதோ பாருங்க, உங்க பெருமையை கேட்க நாங்க இங்க வரல. எங்க ஐயா வேணா உங்ககிட்ட வேலை செஞ்சிருக்கலாம், அது எங்களுக்கு தேவையில்லை. நாங்க இப்போ சுந்தரையா கிட்ட வேலை செய்யறோம். சென்னை செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் எங்க ஐயா தான் எல்லாம். நீங்க மும்பையில காட்டின வேலையெல்லாம் எங்க கிட்ட காட்டணும்னு நினைக்காதீங்க. உங்க பையனுக்கு போனை போடுங்க சீக்கிரம். ஐயா பொண்ணு கழுத்துல இருக்க கத்தியை எடுக்க சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம் சார், முதல்ல உங்க பையனுக்கு போன் பண்ணுங்க சார். சார் சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார் மீராவை காப்பாத்துங்க சார், உடனே போன் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ். பாஸ்கர் சார், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். மீரா, நீங்க எதுக்கு பயப்படாதமா? அதான் அண்ணன் சொல்றாருல்ல, போனை போடுங்க, இல்லன்னா கழுத்துல கத்தி இறங்கி. வேண்டாம் 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 வேண்டாம். இதோ இப்பவே நான் போன் பண்றேன். மீராவை மட்டும் எதுவும் பண்ணிடாத. என் பையன் போன் நாட் ரீச்சபிள்னு வருது. தேவராஜ், எங்க கிட்டே வா, மரியாதையா உன் பிள்ளைக்கு போனை போடு. வருஷா கழுத்துல கத்தி எடுக்க சொல்லு. இல்ல உங்களை மாதிரி நியாயம் தர்மம் எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டோம், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். பாக்குறியா? விட்டு பாஸ்கர் சார், நாட் ரீச்சபிள். போய் சொல்லாத. உண்மை தான் சொல்றேன், போன் ரீச் ஆக மாட்டேங்குதுடா. போனை கொடுங்க, எங்க கிட்ட கொடுங்கங்கறல. இந்தா நம்பர் சொல்லுங்க. 984116788. மீரா, 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 மீரா. சார் சார், ஏன் சார், ஏன் சார், என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்கீங்க? மீரா, மீரா கொண்டு இல்லையா சார்? நீங்க இங்க இருக்கிற தைரியத்துல அவங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. யாரோ முகம் தெரியாத 2 பேர் மீரா கழுத்துல கத்தி வைக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அது ஒண்ணு இல்ல சார், வர்ஷாவோட கழுத்துல கத்திய வைக்க சொல்லி உங்க பையன்கிட்ட சொல்லியிருந்தீங்கல்ல, எங்க அதே மாதிரி சுந்தரமும் ஆளுங்களை அனுப்பி மீராவோட கழுத்துல கத்திய வச்சிருவானோன்னு பயந்துருக்கீங்க. அந்த பயம்தான் உங்களுக்கு கனவா வந்திருக்கு. இல்ல இல்ல, நான் எப்பவும் இந்த மாதிரி டென்ஷன் ஆக மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஏன் இப்படி டென்ஷன் ஆனேன்னு எனக்கே தெரியல. அதுக்கு காரணம் இருக்குப்பா. என்ன யாரோ ஒரு பொண்ணா நினைச்சிருந்தா உங்களுக்கு இந்த பயம் வந்திருக்காது. என்ன உங்க பொண்ணா பாக்குறீங்கல்ல, அதான். என்ன நினைச்சு இப்படி பயப்படுறீங்க. நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எதுவுமே தப்பா நடக்காதுப்பா. சரியா சொன்ன மீரா. ஆக்சுவலா நானே அதான் சொல்லலாம்னு நினைச்சேன். அப்பா, நான் கூட உங்களால என்னோட கல்யாணத்துல ஏதாவது உயிர் சேதம் ஆயிடுமோன்னு பயந்தேன். ஆனா உங்களோட நல்ல மனசு அந்த மாதிரி எதையும் பண்ண விடல. ஆமா மீரா, நான் நிறைய கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கேன். ஆனா உன்னோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. உன்னை பத்தி அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உனக்கு பாஸ்கர் சார் அப்பாவா இருந்து கல்யாணத்தை பண்ணி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை நான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கிறேன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. அந்த சுந்தரா இருக்கான, அவனோட பொண்ணுக்காக எதையும் செய்வான். எப்படிப்பட்ட குறுக்கு வழியையும் அவன் கண்டிப்பா தேர்ந்தெடுப்பான். அதனால்தான் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். சார், நீங்க எங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சார். மீரா கல்யாணம் நல்லபடியா நடக்கும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார். நீங்க போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. நீங்க இருக்கும்போது நாளைக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்துடும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ஷா அப்பா என்ன ஏதாவது பண்ணா கூட பரவாயில்ல, என்ன பழி வாங்குறதா நினைச்சு அப்பாவையோ இல்ல சிவாவையோ ஏதாவது பண்ணிடுவாரோன்னு தான் நான் பயப்படுறேன். என்னால மீரா கழுத்துல ஏற இருக்கிற தாலி
சுந்தரத்தால மட்டும் இல்ல, வேற யாராலையும் அது இறங்காது. அப்படியே என்னை மீறி இறக்கணும்னு நினைக்கிறவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இந்த கையாலேயே அவங்கள கண்டம் துண்டமா வெட்டி கொல்லுவேன். இது மீரா மேல சத்தியம். இனிமே என்னைக்கும் மீரா தீர்க்க சுமங்கலியா இருப்பா. சிவா தானே?